2026ல் விசில் மட்டும்தான் ஜெயிக்கும். நிறைய பேர் நம்மளை வந்துட்டு விசில் அடித்தான் குஞ்சு அப்படின்னாங்க. இப்போது நம்ம அடிக்க போகிற விசிலில் இங்கே இருக்கிற தீய சக்தி குஞ்சுகள் எல்லாம் பறக்க போகுது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் வந்துட்டு விசிலை வந்துட்டு யாருமே வந்து நிறுத்த முடியாது. இந்த விசில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தியாக உருவெடுக்க போகுது அப்படிங்கிறத, அதாவது வந்துட்டு விசிலுக்கும் ரோலருக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிறது வந்து அந்த தீய சக்திகளுடைய ஒரு வதந்தி. அவங்களுடைய வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் தான் வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய கட்சி சார்ந்த நபர்களோ இல்லை வந்துட்டு எங்களுடைய தொண்டர்களோ வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பும்போது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் விசில் தான் அடிக்கணும். அப்போ வந்துட்டு அது கையில் வச்சு ஒரு ரோலரை வச்சு அடிக்கிறாருன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதிரி தீய சக்திகள் சொல்லத்தான் செய்யும். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதா இல்லை. நம்மளை குழப்பறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. விசிலுக்கும் உருளைக்கும் கண்டிப்பாக ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவங்க உருட்டுறது அது இந்த உருளை எல்லாம் உருட்டுறது விசில் பறக்கும் தன்னால. 2026 திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ அவங்க தாங்குவாங்களாம் தெரியல. இது நிச்சயம் நடக்கும் 2026 மேல. சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க. பஸ்ஸில் விசில் அடிக்கணும், விசில் அடிக்கக்கூடாது, மணி தான் அடிக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த பயத்திலே தெரியுதுல்ல, ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு எல்லா ஏரியாவுக்கும். இன்னைக்கு எங்கள் அண்ணனை கேலி கிண்டல் பண்ணுற சொம்பு தூக்கி பசங்களுக்கு 2020க்கு மேலே சொம்பை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது உறுதி 2026ல். இது நிச்சயம் நடக்கும். இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். தளபதியோட தம்பிகள் நாங்கள் நடத்தி காட்டுவோம். தளபதியை கோட்டையில் உட்கார வச்சு காட்டுவோம். இது நிச்சயம் நடக்கும். தென்காசி மத்திய மாவட்டம் அண்ணன் ராஜபிரகாஷ் அவர்கள் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி நம்ம செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் நம்மளுடைய தளபதி வந்துட்டு நம்மளுடைய செயல் திட்டங்கள் பற்றியும் நம்மளுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொல்ல இருக்கிறாரு. நிறைய பேர் நம்மளை வந்துட்டு விசில் அடித்தான் குஞ்சு அப்படின்னாங்க. இப்போது நம்ம அடிக்க போகிற விசிலில் இங்கே இருக்கிற தீய சக்தி குஞ்சுகள் எல்லாம் பறக்க போகுது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் வந்துட்டு விசிலை வந்துட்டு யாருமே வந்து நிறுத்த முடியாது. இந்த விசில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கான ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் தென்காசி மத்திய மாவட்டத்திலிருந்து ஒரு கம்பீரத்தோடு சொல்லிக்கிறோம். எங்கள் அண்ணனோட ஒரு பெருமையோடு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறோம். நன்றி. அதாவது வந்துட்டு விசிலுக்கும் ரோலருக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிறது வந்து அந்த தீய சக்திகளுடைய ஒரு வதந்தி. அவங்க வந்துட்டு வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் தான் வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய கட்சி சார்ந்த நபர்களோ இல்லை வந்துட்டு எங்களுடைய தொண்டர்களோ வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பும்போது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் விசில் தான் அடிக்கணும். அப்போ வந்துட்டு அது கையில் வச்சு ஒரு ரோலரை வச்சு அடிக்கிறாருன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதிரி தீய சக்திகள் சொல்லத்தான் செய்யும். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதா இல்லை. ஒரே நாளில் விசில் வந்துட்டு பல கோடி பேர் கையில் இருக்குது. விசில் வியாபாரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையோட தங்கத்தை விட விசில் வந்துட்டு நிறையா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதிலேருந்தே தெரிய வேண்டாமா எங்கள் விசில் சின்னம் வந்துட்டு எவ்வளோ தூரம் பரவிட்டுருக்கு அப்படின்னு. மக்களை வந்துட்டு அவர் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் அவர் டெய்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 33 வருஷமாக அவர் என்ன பண்ண போகிறாருங்கிற மறைமுகமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே மக்கள்கிட்ட என்ன போய் சேரணும்? கண்டிப்பாக இந்த தீய சக்திகளை எங்களை எவ்வளோ தடுத்தாலும் மக்கள்கிட்ட எங்கள் தளபதி எப்படியும் போய் சேருவாருங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. 2026ல் விசில் மட்டும்தான் ஜெயிக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்விரான்மலை ஒன்றியத்திலிருந்தும் சங்கராபுரம் ஒன்றியத்திலிருந்தும் வந்திருக்கிறோம். தளபதியோட இந்த மீட்டிங் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், கிடைக்கும்னு நம்புகிறேன். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்மளை குழப்பறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. விசிலுக்கும் உருளைக்கும் கண்டிப்பாக ஜனங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவங்க உருட்டுறது அது இந்த உருளை எல்லாம் உருட்டுறது விசில் பறக்கும் தன்னால். 2026 திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ அவங்க தாங்குவாங்களாம் தெரியல. இது நிச்சயம் நடக்கும் 2026 மேலே. கண்டிப்பா ஆல்ரெடி சேர்ந்துருச்சு. அவங்களே சேர்த்துட்டாங்க. யாரு எங்களை உருட்டுறாங்கல்ல அவங்களேவே நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில்
சட்டமன்றத்திலே பேசிட்டாங்க. விஜய்க்கு இருக்குன்னு சட்டமன்றத்தில் பேசிட்டாங்க. பஸ்ஸில் விசில் அடிக்கணும், விசில் அடிக்கக்கூடாது, மணி தான் அடிக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த பயத்திலே தெரியுதுல்ல, ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு எல்லா ஏரியாவுக்கும். அது அவர் சொல்லணும்ல, அண்ணன் சொல்லணும். நான் பிஜேபி கூட போயிட்டேன்னு சொல்லி அண்ணன் சொல்லணும். மற்றவங்க டிவிக்காரங்க சொன்னாலாம் நம்ப முடியாதுல்ல. இல்ல தனிச்சா அது அண்ணன் கையில் தான் இருக்கு. அவர் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவு தான். அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எதுக்குமே சம்மதம். நாங்கள் தான் அண்ணன் எடுக்கிறது தான், தளபதி எடுக்கிறது தான் முடிவு. அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாருமே சம்மதம். இல்லை அவர் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இனிமேல் நிறைய சந்திப்பார். அப்புறம் அதுக்குள்ளே தான் நிறைய பிரேக்கிங்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. எதுனா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறோம். இன்னைக்கு எங்க அண்ணனை கேலி கிண்டல் பண்ற சொம்பு தூக்கி பசங்களுக்கு 2020க்கு மேல சொம்பை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது உறுதி 2026ல. இது நிச்சயம் நடக்கும். இதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். தளபதியோட தம்பிகள் நாங்கள் நடத்தி காட்டுவோம். தளபதியை கோட்டையில் உட்கார வச்சு காட்டுவோம். இது நிச்சயம் நடக்கும். திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வரோம். மிக பிரம்மாண்டமான முறையில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தளபதி இப்போ நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நகர செயலாளர்கள். மிக அற்புதமான சின்னம். மக்களுக்கு எளிமையான முறையில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு சின்னமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு காவலர் எப்படி திருடர்கள்ட்டிருந்து பாதுகாக்கிறதுக்கு விசில் அடிக்கிறாரோ, பொதுமக்கள்கிட்ட திருடர்கள்ட்டிருந்து பாதுகாக்கிறதுக்கு, அதே மாதிரி கூர்கான் எடுத்துட்டிங்கனால அவரும் விசில் பயன்படுத்தி தான் திருடர்கள்ட்டிருந்து மக்களை பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி 2026ல் இப்போ இருக்கிற ஆட்சியை அகற்றக்கு இந்த விசில் சின்னம் மிக முக்கியமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். அதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு மக்கள் அடிக்கிற விசிலில் எத்தனை கட்சிக்கு சங்கூத போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக இனி அடுத்து எல்லாமே மக்கள் சந்திப்பு நடக்கும். அதை மாநில தலைமை நிர்வாகிகள் உங்களை அறிவிப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் இப்போ அரசியல் கட்சி வேணால் இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம். நாங்கள் மக்கள் பணி 33 வருஷமாக செஞ்சுட்ருக்கோம். அவர் எப்போ சினிமாக்குள்ளே வந்தாரோ அப்போ இருந்து நற்பணி மன்றமாக நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். மக்கள் இயக்கமாக எங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறாரு. அரசியல் வேணால் புதுசாக இருக்கலாம், மக்களுக்கான பணியில் நாங்கள் தான் சீனியர். அது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி பிடிக்கும். தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார். நாங்கள் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரோம். எங்கள் தலைவர் என்னைக்கு எங்களை அழைச்சாலும் ஓடோடி வந்துடுவோம். எல்லோரும் தமிழகம் முழுக்க பல ஊர்லேருந்து பகலாக கிளம்பி வந்திருக்காங்க. தலைவர் எதை சொன்னாலும் செய்து முடிக்கிற செயல் வீரர்களாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம். 2026ல் ஜனநாயக புரட்சி, 2026ல் மக்களின் ஆட்சி. அதுவே எங்களது ஜனநாயக புரட்சி தலைவர் தளபதி விஜயின் ஆட்சி. இப்போ சின்ன வேற கொடுத்துட்டாரு. இல்லை விமர்சனம் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் எந்த விமர்சனங்களையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து முடிக்கிறது தான் ஒட்டுமொத்த தொண்டர்களின் கடமை. 2வது விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அருமையான சின்னம். தமிழகம் முழுக்க விசில் சின்னம் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. 2026ல் முழுக்க ஒழிக்கும். இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு தலைவர் எப்பயுமே அதான் சொல்லியிருக்காரு, இக்னோர் நெகட்டிவிட்டி. நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வராங்கல்ல, நம்ம அப்போ சரியான பாதைக்கு தான் போயிட்டுருக்கோம். மக்கள் எங்கள் கூட தெளிவாக இருக்காங்க. இது மக்களுடன் கூட்டணி. நம்ம தமிழக மக்களோட எங்கள் தலைவர் கூட்டணி வச்சுருக்காரு. தமிழக மக்களும் முழு ஆதரவு எங்கள் தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொடுப்பாங்க. 2026 தேர்தல் முடிவு அதுக்கான பதிலை தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். அதெல்லாம் கிடையாது. நான் கொள்கை எதிரின்னு தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன். அதனால் பிஜேபி கூட ஓட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அதில் தெளிவாக இருக்கார் தலைவர். மக்களை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கார். இன்னும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எங்கள் தலைவருக்கு, தமிழகம் இல்லை இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடு தான் எங்கள் தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போனாலும் கண்ணாடி இறக்கக்கூடாது, கையை காட்டக்கூடாது, கூட 4 கார் தான் போகணும், 5 கார் தான். ஏன் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எஸ்கார்டு போலியா? எவ்வளோ கார் பின்னாடி அணிவகுப்பு போகுது? எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இந்தியாவிலே அனைத்து கட்டுப்பாடுகளையும், யாருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள்லாம் எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க.
100% இல்லை, 200% தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியோட ஆட்சி மட்டும்தான். இது இன்றைக்கி 2026 நிற்க போகிறதில்ல. என்றென்றும் இனிமே தமிழக வெற்றி கழகம் தான். தமிழகங்கிறது 2026 தேர்தலில் மக்கள் அனைவரும் பார்ப்பாங்க. மக்களோட ஆதரவோட இந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக அமையும் 2026. இப்போ 4.5 வருஷமாக திமுக எந்த ஒரு நல்ல திட்டமும் பண்ணல. தூய்மை பணியாளர்கள் 3 மாதமாக 4 மாதமாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு உதவியும் பண்ணல, ஒரு பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணல. அதில் ஒருத்தர் தூய்மை பணியாளர் காவால் இறந்துட்டாங்க. அது இறந்ததுக்கப்புறமும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. சின்னம் வந்தது, சின்னம் கப்பு முக்கியம் பிகிலுன்னு தலைவர் சொன்னார். அடுத்த 2-3 நாளே அதுக்கு தீர்வு கொண்டு வந்துட்டாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் அதுவும் இப்போ தான் முடிவுக்கு வந்தது. 4.5 வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ சின்னம் வந்ததுக்கு இவ்வளோ பயம் தேவையா திமுகவுக்குன்னு எங்களுக்கு தெரியல. சின்னம் வந்ததுக்கே இவ்வளோ பயம்னா அப்போ 2026 தலைவர் சொன்ன மாதிரி கப்பு முக்கியம் பிகிலு, அவ்வளோதான். நான் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி தொப்பம்பட்டி ஒன்றியத்துலேருந்து வராங்கண்ணா. சிறப்பாக இருக்குதுண்ணா. எங்களோட நிர்வாகிகள் எல்லா மாவட்டம் நகரங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இது ஒரு மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஆனால் தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. எங்கள் தலைவரோட திட்டங்கள் மற்றும் எங்கள் பொதுச் செயலாளரோட திட்டங்கள் எல்லாமே இந்த கூட்டங்கள் வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அது மூலயமா எங்கள் கட்சிக்காக வேண்டி தொண்டாற்ற இருக்கோம்ண்ணா. ஆனால் விசில் சின்னம் எங்கள் தலைவர் எதிர்பார்த்த சின்னம். நாங்கள் இந்த விசில் சின்னத்தை தலைவர் அந்த அறிவித்த சில மணி நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவப்பட்ட சின்னம். இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு மிக வேகமாக பரவப்பட்ட ஒரு அரசியல் சின்னம் விசில் சின்னம். நிச்சயமாக இந்த விசில் சின்னம் எங்களுடைய பட்டி தொட்டி எங்கும் ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாத்துக்கும் சென்றடைஞ்சிருக்கு. இது எங்களுடைய முதல் வெற்றியாக எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு கடவுள் கிடைத்த ஒரு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம். தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போட்டட்டும்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம கொங்கு நாட்டு பழமொழி ஒன்று இருக்குது. குறைக்கிற என்ன சொல்கிறது, ஒரு சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு கேடா சூரியனுக்கு கேடான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் சரி 2026 எங்களுடைய கையில் இருக்குது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்கும். தளபதி நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அது பிஜேபி எங்கள் கொள்கை எதிரி. அது தலைவர் எங்கள் முதல் மாநாட்டில் அறிவிச்சிட்டாரு. பிஜேபியை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்பார் எங்கள் தலைவர். பிஜேபியோட நிச்சயமாக எங்களுடைய தளபதிக்கு நிச்சயமாக கூட்டணி வைக்க மாட்டார். கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். மேட்டுப்பாளையங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலோசனை கூட்டமாக இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக சேர்ந்த கூட்டத்தை தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது புரட்சி தளபதி விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய வயதில் இப்படி ஒரு கூட்டத்தையும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. விசில் சின்னம் ஒரே நாளில் உலகம் முழுவதும் வைரலாகிவிட்டது. எந்த ஒரு சின்னமும் இந்திய வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு பேசும் பொருளாக ஆகவில்லை. இந்த விசில் சின்னமானது புரட்சி தளபதி விஜய் அவர்களுக்கே ஒரு பொருத்தமான சின்னமாக வெற்றி சின்னமாக அமையக்கூடும் என்று நினைக்கிறேன். அதுதான் அதுதான் வெற்றியாக வரப்போகுது. அந்த மிகப்பெரிய விசில் தான் ஒவ்வொரு விசிலும் ஒவ்வொரு ஓட்டாக மாறப்போகுது. கண்டிப்பாக மாற்றமே இல்லைங்க. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் புரட்சி தளபதி அவர்கள் அரியணையில் அமர்வார் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் ஒன்றியத்தில் வந்துருக்கோம். இல்லை, எங்களுக்கு இது புதுசாக தான் இருக்குது. இப்போ தான் தளபதி முதல் முறையாக எங்கள் ஒன்றிய செயலாளர்கள் அழைச்சிருக்காங்க. இது மேலே அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் இன்னும் வேலை செயல்பாடுகள் செய்வோம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. மக்களிடையே ஈஸியாக சென்றடைகிற மாதிரி எளிமையாக இருக்குது இந்த விசில் சின்னம். அதே சமயம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விதமாக இருக்குது இந்த விசில் சின்னன்றது. விசில்னாவே ஒரு குதூகலம் ஆகிடுவாங்க எல்லாருமே. ஸோ அது பார்த்திங்கன்னா அதனால் அந்த விசில் சின்னன்றது எங்களுக்கு அதே ஒரு வெற்றி வாய்ப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. அப்படி கிடையாது. இப்போது எப்படி சொல்கிறது, ரெட்டையில் இருக்குது, சூரியன் இருக்குது. அதெல்லாம் ஆரம்பத்தில் கொடுக்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிருக்கும்.
எங்கள் கட்சியும் புது கட்சி தான், பல நாளாக அதுவும் பழகிரும், மக்களுக்கு பிடிச்சி போகும். மக்கள்கிட்ட இது சேர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ஒரு விசிலை கொண்டு போய் ஊதி கொண்டு சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட இன்றைக்கி ரொம்ப குதூகலமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தளபதி வந்து இப்போ ஒன்றிய செயலாளர்கள்லாம் அழைச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடாக வந்து ஒரு மக்கள் வாக்காளர்களிடம் போய் சென்று அவங்க குறைய கேட்டறிஞ்சு அவங்களுக்கு என்ன அங்கே ப்ராப்ளம்லாம் இந்த இத்தனை நாள் இந்த ஆண்ட கட்சிங்களால எல்லாம் ப்ராப்ளம்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் வீடு வீடாக போவோம். போய் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கேம்பெயின் பிரம்மாண்டமாக பண்ணுவோம். இல்லை, எங்கள் தருமபுரி தொகுதி வரைக்கும் நாங்கள் மேக்ஸிமம் 80-90% எல்லாரும் ஆல்ரெடி ஒரு வீட்லேயும் நாங்கள் 2-3 வாட்டி சந்திச்சாச்சு. எங்கள் தளபதி சொன்னது ஒரு 5-6 முறையாவது ஒரு வீட்டுக்கு போகணும், சந்திக்கணும், அவங்க குறைய கேட்டறியணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அவரோட வழிகாட்டுதலின் பேரில் எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சிறப்பாக. அப்படி இல்லை, இது நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கரூர் விஷயத்துலேருந்து எதிர்க்கட்சியோட சதி எங்களை வளர விடாமல் பண்ணுறாங்க. எந்த ஒரு சதியாக இருந்தாலும் அந்த தீய சக்தியெல்லாம் உரியடித்து எங்கள் கட்சி மேலே வந்தே தீரும். இல்லை, கண்டிப்பாக நாங்கள் 2026 ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் முதல் முறையாகவே 1987லையும் 77லையும் நடந்த மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். கோவை தெற்கு மாவட்டத்தில் வால்பாறை தொகுதிங்க. வால்பாறை தொகுதியிலேருந்து ஆண்ட்ரோஸ் தலைமையில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து பல கிராமங்களெல்லாம் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது வந்து நம்ம வால்பாறை நகரச் செயலர் ஆண்ட்ரோஸுங்க. எங்களுக்கு இந்த 2026 தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தான் ஆட்சிக்கே வருவார். வேறு எந்த கொம்பனாலையும் முடியாதுங்க. ஆனால் விசில் சின்னத்தை வந்து தமிழகத்தை அடுத்த முதல்வராக ஆக்கிறதுக்கு அது ஒரு அறிகுறினா அடுத்த 2027 அவர் தான் முதலமைச்சரே. ஆனால் கண்டிப்பாக சேர்ப்போனா இந்த மீட்டிங் பெரிய லெவலாக இருக்கும், பார்த்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் தான் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், பொறுமையாக இருந்து பாருங்கள். இனிமேல் தான் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள்.